Welcome to Learn Website app. Last video number two types of input fields பார்த்தோம். Radio buttons and check boxes. இந்த ரெண்டுமே form submissions வச்சு நம்ம PHP ல print பண்ணி பார்த்தோம். என்ன output வருதுன்னு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா input type file and select dropdown. First நம்ம input type file பார்ப்போம். Input type file வந்து நம்ம எப்படி create பண்ணலாம்னா input type equal to file அப்படினு போடுவோம். ஓகேங்களா? சோ இப்படி போட்டா என்ன நடக்கும்னா நம்ம எதுக்காக input type file யூஸ் பண்றோம்னா ஒரு நம்ம சிஸ்டம்ல இருக்க ஃபைலை வந்து அப்லோட் பண்றதுக்காக அதாவது சர்வருக்கு அப்லோட் பண்றதுக்காக நம்ம இன்புட் டைப் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஓகேல இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ற இடத்துல, எதனா ஒரு பிடிஎஃப் ஆர் டாக்குமெண்ட் ஏதாவது நம்ம அப்லோட் பண்றோம், நம்ம சர்வருக்கு அப்லோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற இடத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நிறைய பேர் எதனா நார்மல் ஃபேஸ்புக்ல நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கும் இன்புட் டைப் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி அவுட்புட் வரும்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு ஃபைல்னு போட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நமக்கு ப்ரௌஸ் அப்படின்றது வரும். இப்போ நம்ம எந்த ஃபைலுமே செலக்ட் பண்ணல, ஸோ நோ ஃபைல் செலக்டட் அப்படின்னு இருக்கும். ஓகே, அது இப்போ நம்ம இங்கே ப்ரௌஸில் கிளிக் பண்ணாலோ இல்லை அந்த இது கிட்ட எங்கன்னா நம்ம கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபைல் அப்லோட் பண்ண சொல்லி நம்மளுக்கு கேட்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஓல்ட் ரேடியோ இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இதை செலக்ட் பண்ண உடனே இப்போ வந்து நம்ம ஓல்ட் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் ஃபைல் நான் செலக்ட் பண்ண ஃபைல் வந்து இங்கே எனக்கு இது வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்துருச்சு. இது எப்படி நான் சர்வருக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்னா சர்வர் ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா இதுவுமே வந்து ஃபார்மை வச்சு தான் நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஃபார்ம் டேக் நம்ம போட்டிருக்கோம், மேலே கீழே போட்டு ஃபார்ம் டேக்குள்ள எல்லா இன்புட் ஃபீல்ட்ஸுமே நம்ம என்க்ளோஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம என்ன மெத்தடில் சென்ட் பண்ணுறோம், அப்புறம் எந்த பேக் எண்ட் இதுக்கு யூஆர்எல்க்கு அனுப்புகிறோம் அப்படின்றது இருக்குது. அதாவது வந்து சர்வருக்கு ஃபைல் சென்ட் பண்ண போகிறோம்னா என்சி டைப் மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு போடணும். அதாவது நம்ம இந்த என்சி டைப் ஆட்ரிபியூட் நம்ம போடலன்னா நம்மளால ஃபைல் அப்லோட் பண்ண முடியாது. அதாவது நம்ம ஃபைல் இங்கிருந்து நம்ம ப்ரௌசர்லேருந்து நம்மளுக்கு சர்வருக்கு போகவே போகாது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்பவுமே மறக்கக்கூடாது. நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணா கண்டிப்பாக இதை போட்டே ஆகணும். சப்போஸ் நம்ம இதை போடாமல் இருந்தால் ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல் போகாது. ஸோ நம்ம எப்பவுமே இது மறக்காமல் இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணுறோம், இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ எப்பவுமே நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா இன்புட் டேக்ஸ்க்குமே வந்து நம்ம நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருப்போம். நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இங்கேருந்து சர்வர் அந்த ஃபார்ம் மூலமாக ஃபைலே நம்மளுக்கு அங்கே போகும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நேம் நேம் போட்டு நம்ம இப்போ வந்து என்ன ஃபைல் அப்லோட் பண்ணுறோம் அதுக்கு ரிலேட்டடாக எதாவது நம்ம நேம் ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இமேஜ் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொஃபைல் பிக் அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ப்ரொஃபைல்னு போட்டுக்கிட்டு இப்போ இங்கேருந்து ஃபைல் நம்ம சென்ட் பண்ணுறோம், அது எப்படி அங்கே வரும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய PHP வச்சு நான் பண்ணி காட்டணும். போஸ்ட் அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு டேட்டா வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் இது பண்ணிட்டேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ போய்ட்டு நான் இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கு சப்மிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபைல் எதுவும் வரல. ஓகேங்களா, அந்த ஃபைல் இதோட நம்ம செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்ம ஃபீமேல் அப்படி எதுவுமே கோடிங் எல்லாம் செலக்ட் பண்ணால் இப்போ பாருங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணி நான் இது கொடுத்தேன்னா எனக்கு அதெல்லாம் அந்த டேட்டாலாம் வருது. பட் இமேஜ் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு அதே வரலன்னா அது போஸ்ட்டில் வராது. ஃபர்ஸ்ட் டைம் அது போஸ்ட்ன்ற இந்த வேரியபிள் பேக் எண்டில் வராது. இது PHP டெவலப்பர்ஸ்க்கு நல்லா தெரியும். ஓகேங்களா, போஸ்ட்டில் வராது. நம்ம போஸ்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. அது எதில் வரும்னா ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணாலும் நம்ம ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் ஃபைல்ஸ் சொல்லிட்டு இதில் தான் வரும். இது வந்து PHP படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நீங்கள் டெப்த்தாக படிக்கலாம் இதை. ஸோ இது இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு. இதை வந்து நம்ம ஃபைல்ஸ்ன்னு போட்டாச்சு. ஃபைல்ஸ் போட்டு நம்ம என்ன ஃபைல் நேம் அந்த நேம் என்ன கொடுத்தோம் அந்த இன்புட் டேக்குக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுத்தோம் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்தோமா. ஸோ ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஓகேங்களா அந்த இமேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் அவங்க இமேஜ் ஸ்டோர் பண்ணுவாங்க. அது பேக் அண்ட் டெவலப்பர்ஸோட ஒர்க். நம்ம ஜஸ்ட் இங்கே நம்ம அந்த வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன் நேம் அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்படி போட்டால் நம்ம அப்லோட் பண்ணுற இமேஜ் நேம் இங்கே இந்த PHP ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். இமேஜ் செலக்ட் ஆகிருக்கு. கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நான் என்ன இமேஜ் அங்கே அப்லோட் பண்ணணும் அது வந்து இங்கே பாருங்கள் form.php அதாவது PHPயில் அது PHPக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க பேக் எண்டோட ஒர்க் அதை பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வேல்யூ ஆட்ரிபியூட் இல்லையே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேல்யூ ஆட்ரிபியூட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா ஏன்னா பிகாஸ் இப்போ நார்மலாக மற்ற இன்புட் ஃபீல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூன்றது ஒன்று இருக்கும். இங்கே வேல்யூன்றது நம்ம கொடுக்க தேவையே இல்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம செலக்ட் பண்ணுற ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஃபைலோட பாத் நம்ம சிஸ்டமில் என்ன பாத் இருக்கோ அந்த பாத் எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூ ஆட்ரிபியூட் ஸ்டோரேஜ் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த சப்மிட் ஆகும்போது அந்த பிரிண்ட் ஆகிட்டு ஃபைல் இதில் போகும் நம்மளுக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்செப்ட் ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஃபைல் வேணால் அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த ஃபைல் வேணால் அப்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, வீடியோ செலக்ட் பண்ணலாம், இமேஜ் செலக்ட் பண்ணலாம், இல்லை ப்ரீமியர் ப்ரோ ஃபைல் இருக்குது அது செலக்ட் பண்ணலாம், எதை வேணால் செலக்ட் பண்ணலாம், PDF எதை வேணால் செலக்ட் பண்ணலாம்.
பட் ஆனால் இந்த இடத்துல எனக்கு வந்து வெறும் இமேஜ் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன்னா நான் என்ன பண்ணேன்னா இங்கே அக்செப்டில் வந்து இமேஜ் அப்படின்னு கொடுத்து /* அப்படின்னு கொடுத்தா ஒன்லி இமேஜஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ப்ரௌஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் மட்டும் தான் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ நான் இமேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நான் வீடியோ செலக்ட் பண்ணோம், வீடியோ மட்டும் தான் போடணும் அப்படின்னா வீடியோன்னு கொடுத்துட்டு ப்ரௌஸ் பண்ணால் எனக்கு வீடியோஸ் மட்டும் தான் வரும் பாருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டார் போடுறாங்களா, அந்த ஸ்டாருக்கு பதிலாக நான் ஒரு ஃபார்மேட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாருக்கு பதிலாக நான் வந்து இமேஜ் கொடுத்துட்டு பிஎன்ஜி அப்படின்னு கொடுக்குறேன்னா இமேஜில் பிஎன்ஜி டைப் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரும். ப்ரௌஸ் ஓகேங்களா, இது மட்டும் தான் பிஎன்ஜி. ஓகேங்களா, அந்த ரேடியோ ஆல்ரெடி இருந்தது வந்து ஜேபெக். ஓகேங்களா, ஜேபெக் எடுத்துகிட்டு வரல பாருங்க, ஜேபிஜி அப்படின்னு போட்டால் அது ஜேபிஜி மட்டும் வரும். ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஓகேங்களா, ஜேபிஜி மட்டும் நம்மளுக்கு ஜேபெக் மட்டும் வருது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபைல் டைப்ஸை ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு ஃபைல் டைப் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படி இல்லை. நம்ம இது கொடுத்துட்டு வெறும் இமேஜில் வந்து நம்ம எல்லா இமேஜுமே நிறைய இமேஜஸ் இருக்கு. இப்போ பிஎன்ஜி இமேஜ் தான், ஜேபெக் இமேஜ் தான், இன்னும் ஜிஐஎஃப் இமேஜஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா வெறும் ஜேபெக் அண்ட் பிஎன்ஜி மட்டும் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோன்னா வெறும் ஜேபெக் அண்ட் இது மட்டும் வரும். இமேஜ் ஸ்டார் கொடுத்து எல்லா இமேஜஸ்மே அக்செப்ட் பண்ணுறேன், எல்லா டைப் ஆஃப் இமேஜஸ்மே அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது மட்டும் ரெண்டு மட்டும் தான் அலோவ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பிடிஎஃப் நம்ம அக்செப்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ஸ், அது மாதிரி ஒரு ஃபைல் டைப்புக்குமே ஒரு இது கொடுக்கணும் நம்ம. ஸோ இது ஒன்றுமே வந்து நான் லிஸ்ட் ஆஃப் இது மைம் டைப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மைம் டைப்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பாருங்கள் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இமேஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல் செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கணும். அது எப்படின்னா மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் போட்டால் போதும். மல்டிபிள் ஆட்ரிபியூட் போட்டு ஜஸ்ட் நம்ம அதை வந்து போயிட்டு நம்ம மல்டிபிள் இமேஜஸ் செலக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 இப்போ கண்ட்ரோல் கொடுத்து நம்ம மல்டிபிள் இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டா இப்போ வந்து 3 ஃபைல் செலக்டட் அப்படின்னு இருக்கும். 3 ஃபைல் சர்வருக்கு சென்ட் ஆச்சுன்னா அந்த 3 ஃபைல்ஸ் அவங்க எடுத்து சேவ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு மறுபடியும் திரும்ப தர முடியும். அது தரதை வச்சு நம்ம காட்டலாம். ஓகேங்களா, ஸோ அந்த தரது நம்ம எப்படி காட்டுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இன்னும் போக போக நல்லா கற்றுப்போம். அதெல்லாம் இன்புட் ஃபைல் டைப் முடிஞ்சது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ட்ராப்டவுன் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய செலக்ட் ட்ராப்டவுன்ஸ் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. ஓகே, செலக்ட் ட்ராப்டவுன்ஸ் வந்து நம்ம எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் டேக் போட்டுப்போம். ஓகேங்களா, பிரேக் டேக் போட்டு செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேக் இருக்கு, செலக்ட் டேக் போட்டால் செலக்ட் ட்ராப்டவுன் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, செலக்ட் போட்டாவே நம்மளுக்கு செலக்ட் ட்ராப்டவுன் பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. டெக்ஸ்ட் அடிஷ்னலாக கொஞ்சம் போட்டுக்கிட்டா நம்மளுக்கு கேப்ஸ் வருது. கேப்ஸ்க்காக அதை போட்டுக்கிறேன். இந்த செலக்ட் ட்ராப்டவுனில் ட்ராப்டவுன் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப்டவுன் மாதிரி வந்துருச்சு. பட் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. அதான் நம்ம செலக்ட் ட்ராப்டவுன் கொடுத்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, ஒரு ஆப்ஷனாக நம்ம கொடுக்கணும். ஆப்ஷன் அதாவது அதோட சைல்டாக வந்து நம்ம ஆப்ஷன் அப்படின்றது கொடுக்கணும். ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணலாம். பிஇ அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். பிஇ அப்புறம் வந்து நம்ம வேற என்ன பிஇ எம்இ அப்புறம் வந்து எம்சிஏ இசிஏ அது மாதிரி நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இப்போ 4 ஆப்ஷன் நம்மளுக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் நம்ம லிஸ்ட் ஆகி காட்டுது. ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ இது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இதுக்கு ஃபர்ஸ்ட். ஆனால் பட் இது செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு அப்படியே வேல்யூ போயிடாது. ஒரு ஆப்ஷனுமே நம்ம எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்றது வேல்யூன்னு கொடுக்கணும். ஓகேங்களா, வேல்யூன்னு கொடுத்துட்டு சர்வருக்கு போக போகிற வேல்யூ இதுதான். இங்கே b.e நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஜஸ்ட் இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான். HTML நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறது தான் அங்கே இதாகும். ஓகே, நம்ம சர்வருக்கு சென்ட் ஆகிற டேட்டா வந்து வேல்யூவில் தான் கொடுக்கணும். வேல்யூவில் வந்து நம்ம பி அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பி அப்படி ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறோம் வேல்யூ. இங்கே வந்து m.e அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்புறம் வந்து இங்கே வந்து BCA வேல்யூவில் இங்கே MCA. ஓகேங்களா, ஸோ இப்போ இப்படி வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கேருந்து நம்ம டேட்டா சென்ட் ஆகிறதுக்கு அகைன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கேருந்து சர்வருக்கு டேட்டா சென்ட் ஆகணும்னா எல்லா இன்புட் டேக்ஸில் இருக்க மாதிரி இங்கேயும் நேம் ஆட்ரிபியூட் மஸ்ட். நேம் ஆட்ரிபியூட் வந்து நம்ம மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணோம். இங்கே வந்து நேம் வந்து நம்ம என்ன பண்ணுறது குவாலிஃபிகேஷன் தானே. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துப்போம். ஓகே, இங்கே வந்து குவாலிஃபிகேஷன்ன்ற நேமில் நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம இங்கேருந்து சர்வருக்கு போகும். ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து இது ஆக்சுவலாக இது போஸ்ட்டில் தான் போகும், இது ஃபைல்ஸில் போகாது. நம்ம ஃபைல்ஸ் இப்போ பார்க்க போகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பி ஆப்ஷன் நம்ம டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனில் பி வந்து நம்மளுக்கு போயிருக்கு. ஓகே, பி டாட் ஸ்மால் பி தான் போயிருக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா பிகாஸ் ஸ்மால் பி தான் வேல்யூவில் போகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஓகே, செலக்ட் ட்ராப் டவுன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு லேபிள், நார்மல் லேபிள் கொடுக்கலாம். ஓகேங்களா? லேபிள் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு குவாலிஃபிகேஷன் அப்படி கொடுத்துருக்கோம்ல. ஸோ நார்மல் லேபிள் எப்படி மற்ற இன்புட் டேக்ஸ்க்கு இருக்க மாதிரி இதுக்கும் வந்து லேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். லேபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன் ஐடி கொடுக்கணும். குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு அந்த லேபிளில் நம்மளுக்கு இது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னு புரிஞ்சுதா? ஓகே, மேலே நம்ம லேபிள் கொடுக்கவே இல்லை ஃபைலுக்கு. ப்ரொஃபைல் கொடுத்துப்போம். ஐடி இதுக்கும் லேபிள் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் பிக்சர் மேலே இருக்க லேபிளை கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ப்ரௌஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ மறுபடியும் கமிங் பேக் டு செலக்ட் ட்ராப் டவுன். செலக்ட் ட்ராப் டவுன் நம்ம இப்போ பார்த்துட்டோம். வேல்யூ எப்படி சர்வருக்கு போகுது அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செலக்ட் ட்ராப் டவுனில் வந்து நம்ம 3 ஆட்ரிபியூட் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, அதாவது இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து பி செலக்ட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் தான் எப்பவுமே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஆக்சுவலாக எனக்கு எந்த ஆட்ரிபியூட்டுமே செலக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா, அதாவது எம்டி வேல்யூவில் வந்து நான் எதுவுமே கொடுக்காம இருந்துட்டு எம்டி வேல்யூ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து செலக்ட் இயர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணி ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் இயர் அப்படின்னு தான் இருக்குது. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் இயர் தான் வரும். இப்போ நான் பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா நான் பி வரும். ஓகேங்களா? இப்போ செலக்ட் இயர்னு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக செலக்ட் இயர் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் தெரியாமல் அந்த எம்டி ஸ்ட்ரிங்ன்றது வரும் ஆக்சுவலாக. பட் நான் அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்கே டிசேபிள்ட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. டிசேபிள்ட் நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்ஷன் டிசேபிள்ட் ஆகிடும். ஓகே, அந்த ஆப்ஷன் டிசேபிள்ட் ஆகிடும். செலக்ட் தான் பண்ண முடியாது. பட் ஆனால் அது டிஃபால்ட்டாக எனக்கு காட்டும். ஏன்னா பிகாஸ் நான் வேல்யூ சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு ஒருவேளை எனக்கு இப்போ இது வேண்டாம், எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு ஒன்று செலக்டடாகவே காட்டணும். இப்போ எம்சிஏ வந்து எனக்கு எப்பவுமே செலக்டடாகவே காட்டணும். எம்சிஏ வந்து நான் செலக்டட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும் அந்த ஆப்ஷனில். எனக்கு எம்சிஏ வந்து எப்பவுமே டிஃபால்ட்டாக செலக்டடாக இருக்கும். பாருங்க, எம்சிஏ உங்களுக்கு டிஃபால்ட்டாக செலக்டடாக இருக்குது. பிகாஸ் செலக்டட் ஆட்ரிபியூட் போட்டதால. டிசேபிள்ட் ஆட்ரிபியூட் போட்டால் அந்த ஒரு ஆப்ஷன் டிசேபிள் ஆகிடும். இப்போ மேலே இருக்க ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணோம்ல. நம்ம வந்து இப்போ பிசிஏ செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா பிசிஏக்கு நம்ம டிசேபிள் போட்டால் பிசிஏ வந்து நம்மளுக்கு எப்பவுமே டிசேபிள்டே இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த டிசேபிள்ட் அண்ட் செலக்டட் ஆட்ரிபியூட் பார்த்தாச்சு. இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதாவது செலக்ட் ட்ராப் டவுனில் வந்து நம்ம மல்டிபிள் அப்படின்னு கொடுத்தா மல்டிபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் மல்டிபிள் போட்டால் நம்மளால மல்டிபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியும் ஒரே டைமில். ஓகே, அதனால நான் இதை எடுத்துடுறேன். இதெல்லாம் எடுத்துடுறேன். டிஃபால்ட் செலக்டர்லாம் எடுத்துட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட யூஏ கொஞ்சம் மாறிடும். மல்டிபிள் போது இந்த மாதிரி வந்துடும். ட்ராப் டவுன் மாதிரி வராமல் இந்த மாதிரி வந்துடும். ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணால் ஒன்று தான் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் கொடுத்துட்டு பிஎம்இ அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். அவ்வளோதான், செலக்ட் ட்ராப் டவுன் முடிஞ்சது. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த வீடியோவில் இன்புட் டைப் ஃபைல் அண்ட் செலக்ட் ட்ராப் டவுன் பார்த்தோம். நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டுத்தோட ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் வந்து நான் இன்னும், ஏன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு. இன்னும் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் பாஸ் பண்ணலாம். இன்புட்டுக்கும் அந்த மீம் டைப்ஸ் எல்லாம் நிறைய சப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் வந்து ரெஃபர் பண்ணி படிங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. Until then, bye. This is Vignesh from Learn Website Tab.